ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? படிச்சிட்டு இருக்கீங்களா? படிச்சிக்கிட்டு இருப்பீங்க. குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி 1 வீக் தான் இருக்குது. ஸோ இந்த கடைசி 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? புதுசாக படிக்கலாமா? புதுசாக வந்து ஏதாவது படிக்கக்கூடாதா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 வீக் ரிவிஷன் மட்டும் படிங்க, புதுசாலாம் எதுவும் படிக்காதீங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா. ஸோ புதுசாக படிக்கலாமா படிக்கக்கூடாதா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா நான் படிக்கலான்னு தான் சொல்லுவேன். போன குரூப் 4கே வந்து பார்த்திங்கன்னா டிஏஎஃப்லலாம் நிறைய டெஸ்ட் எழுதுனேன்னு சொன்னேன். இந்த ஃப்ரீ டெஸ்ட்டெலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தமிழ்லாம் டெஸ்ட் எழுதினப்போ ஒரு 50 to 60 இவ்வளோ தான் என்னோடய மார்க்கே இருந்துச்சு. ஸோ நான் எல்லா டெஸ்ட்டுமே எழுதி முடிச்சிட்டேன். ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு 8, 9, 10 டெஸ்ட்டு கிட்ட வச்சுருந்தாங்க ஃப்ரீ டெஸ்ட்டே. நான் 3 டெஸ்ட்டு தான் எழுதினேன். ஸோ இவ்வளோ தான் மார்க் இருந்துச்சு. நான் வந்து அந்த கடைசி 1 வீக் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாதது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். தமிழில் ஏன்னா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு தமிழை தான் நான் லாஸ்ட்டு அந்த 1 வீக் ஃபோக்கஸ் பண்ணேன். ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக எதுவுமே படிக்கல. ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் சயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிட் பேஸ்லேருந்துலாம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ்லாம் மட்டும் எடுத்து வச்சுருந்து அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு போனேன். ஜியாகிரஃபியில் அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லாம் மட்டும் லாஸ்ட் 1 வீக்கில் வந்து பார்த்துருந்தேன். கடைசியில் அதுலேருந்துலாம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு அந்த 1 வீக் வந்து எல்லாத்தையுமே படித்ததுனால தான் இவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. இன்கேஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் 1 வீக் தான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா சிலபஸை ஃபாலோ பண்ணி படிங்க, ஓகேவா? சிலபஸ் வைஸ் நோட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டானதை வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்களே 60 to 70 கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வரும். மேக்ஸிமம் கண்டிப்பாக 60 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினாக தான் இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் மினிட் படிக்கிறீங்கன்னா இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். போன சண்டே வந்து பார்த்திங்கன்னா டிஏஎஃப்பில் ஃப்ரீ டெஸ்ட் வந்து இருந்திருக்கு. நானாக பார்க்கல. நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தப்ப சவுத் தமிழ்நாடுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. அதனால் இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன். பட் ஆனால் இந்த சண்டே கம்மிங் சண்டே வந்து பார்த்திங்கன்னா 8 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது. உங்கள் ஊரில் வந்து இருந்துச்சுன்னா 58 பிரான்ச்சஸ்லையுமே இருக்குது. நீங்கள் இருந்துச்சுன்னா போய் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களுக்கு வந்து நம்ம எதை வந்து படிக்காமல் இருந்திருக்கோம், எதை ஃபோக்கஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த சண்டே போய் டெஸ்ட் எழுதலான்னு தான் இருக்கேன். ஸோ நான் டெஸ்ட் எழுதிட்டு வந்து நான் தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்தேன், ஜிகேயில் எவ்வளோ மார்க்கு, மேக்ஸில் எவ்வளோ மார்க்குன்ட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். சண்டே அன்றைக்கி முடிஞ்சால் போடுறேன், இல்லைனா மண்டே அன்றைக்கி போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.